தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து. கேப்டனானையில மலையே நானாலும் எட்டி தொடுவோம் நான் பறந்து, எட்டி தொடுவோம் நான் பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோம் நான் நிமிர்ந்து. கேப்டனானையில மலையே நானாலும் எட்டி தொடுவோம் நான் பறந்து, எட்டி தொடுவோம் நான் பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குடிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மழையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குடிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மழையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும்
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழி நூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனான மலையே தானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பாதையில குழி நூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனான மலையே தானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட
திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் பெரியவர்களே தாய்மார்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது இதய தெய்வம் நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் முகராஜ் மற்றும் கழக தொழிலாளர் இங்க நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர் செந்தில் இங்கே என் முன்னாடி கூடியிருக்கும் நம்மளுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே, மகளிர் அணி சகோதரிகளே, பத்திரிகை நண்பர்களே, தலைவர் அவர்களை உயிர் மூச்சாய் கொண்டிருக்கும் என் உயிரின் மேலான என் அன்பு உடன்பிறப்புகளே, விவசாய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அண்ணி இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 234 தொகுதிக்கு நாம நேரடியா போயிட்டு இருக்கோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி தலைவர் இன்னைக்கு மக்களை தேடி மக்கள் தலைவர். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி. வருகின்ற 2026 தேமுதிகவுக்கான காலம் என்பது நீங்கள் உணர வேண்டும். இது கலைஞர் பிறந்த ஊர். இங்க திருவாரூர் சொன்னாலே திருவாரூர் சேரு உலக புகழ் பெற்றது. ஆனாலும் இன்றைக்கு மக்கள் இங்க நிறைய கோரிக்கைகளை இந்த ஊருக்குள்ள வந்த உடனே பொதுமக்கள் நேரடியா நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. என்ன, எதுவுமே சரியில்லை, ரோடு வசதி இல்ல, எந்த வசதி இல்ல, ரயில்வே வசதி இல்ல, படித்த ஆசிரியர்களுக்கு வேலை இல்ல, மாணவர்களுக்கு வேலை இல்ல, வெறும் டாஸ்மாக் கஞ்சா போத இதுதான் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. அதனால நிச்சயமாக நம்ம என்ன சொல்றோம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வகிக்கும் அணி மகத்தான வெற்றி பெறும் என்பதை நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம். அடுத்த முறை வரும்பொழுது நமது வெற்றி வேட்பாளரோடு எல்லா தொகுதிக்கும் எல்லா இடத்திற்கும் நேரடியாக சென்று எல்லா மக்களையுமே நாம சந்திப்போம் அப்படிங்கிற நேரத்தில் சொல்றேன். எனவே நம்ம தலைவர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அனைவரும் நம்ம தலைவரை அன்னதான பிரபு என்று சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகமே தலைவரை அன்னதான பிரபு சொல்றாங்க. பல்வேறு உதவிகளை செய்து எல்லாருக்கும் புனிதராக தெய்வமாக இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. நம்ம தலைவர் நம்ம கூட இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம உணர்வில், ரத்தத்தில், நாடி நரம்புகளில் நம்மோடு கலந்திருக்கிறார் தலைவர் அவர்கள். கேப்டன் ஒருவர் தான். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு போயிருக்கிறார். கரவேட்டி கட்டுற கட்சியை சேர்ந்த துண்டு போட்ட எல்லாருமே கேப்டன் தான். மஞ்சா சாரி கட்ட எல்லா லேடிஸும் லேடி கேப்டன் தான். அதனால தலைவர் ரூபத்துல உங்க எல்லாருமே நான் பார்க்கிறேன். லட்சக்கணக்கான தொண்டர்களை உருவாக்கி இருக்கிற தலைவர். அவர் உயிர் மூச்சு எப்பவும் தமிழ்நாடு மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மேலதான் இருக்கு. தலைவர் 100 ரூபாய் பாக்கெட்ல வச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு அதுல பிடித்த இல்லை. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, உங்க சொத்து என்ன? என் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழக மக்கள் தான் என் சொத்தே. தமிழ்நாடு மக்கள் என் தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் சொல்றாங்க. வார்த்தை ஒண்ணு செயல் ஒண்ணு கிடையாது. நம்ம தலைவர் செயலும் வார்த்தையும் ஒன்றாக இருந்தவர் தலைவர் அவர்கள். அதனாலதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு தலைவருக்கு அன்பு கிடைச்சிருக்கு. இந்த ரதம் கூட யார் கொடுத்தது? இலங்கை வாழ் தமிழர்கள் தலைவருக்கு பரிசு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலைவர் அவர்கள் நேரடியா எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அந்த வகையில இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்திற்கு அதுவும் நம்ம நகரத்துல வந்திருக்கோம். எல்லாரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்றையிலிருந்து 2.0 ஸ்டார்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பௌர்ணமி, ரெட் மூன், ரொம்ப ஸ்பெஷல் டே. அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல கிரகணம் பிடிக்குது. நாங்க பாப்போம் யார் யாருக்கு கிரகணம் பிடிக்குது.
ஒளிமயமான எதிர்காலத்தை கேப்டனும் தெய்வங்களுக்கு. ஆமா, நான் சொல்றேன் 2026 தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்குதோ அவங்கதான் ஆட்சியை அமைக்க முடியும். நாமும் அதுல மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று உங்களுக்கு சொல்றேன். அதனால 2.0 ஸ்டார்ட். அதே மாதிரி ஜனவரி 9 நம்ம மாநாடு கடலூர்ல இருக்கு. எல்லோரும் பெரும் திரளாக வந்து அந்த மாநாட்டில் கலந்துகிட்டு நம்மளுடைய தலைவருக்கு நம் விசுவாசத்தையும் அன்பையும் நாம கடலூர்ல இருந்து தலைவருக்கு காமிக்கணும். எல்லாரும் வருவீங்களா? கண்டிப்பாக வரணும். ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். தமிழ்நாட்டில் இனி தேமுதிக இல்லாமல் எந்த கட்சியும் இல்லை என்பதை நாம் நிரூபிப்போம் என்று உங்ககிட்ட சொல்லி இன்னைக்கு நிறைய பாயிண்ட் போட்டு வச்சிருக்காரு உங்க மாவட்ட செயலர் கலாச்சாரம் பண்ணுங்க. அதனால டைம் ஆயிடுச்சு இருக்காரு. அதனால அடுத்த வாட்டி நான் வரும்போது ரொம்ப நேரம் பேசுறேன். எனவே என்னை வரவேற்றவர் அனைவருக்கு இருகரத்துக்கு நன்றிகளை சொல்லி இயன்றதை செய்வோம். இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லலாம். தலை நிமிர்ந்து நின்றா நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று மாபெரும் வெற்றியோடு தலைவருடைய பாதத்துல நாம வெற்றி கனிகளை சமர்ப்பிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை நகர செயலர் சதீஷ் அவர்களுக்கு சிறப்பான ஏற்பாடு கொண்ட சதீஷ் அவர்களுக்கு தலைமை கால சார்பில் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிக்கிறேன். சோம எப்போ முன்னாடி வரணும்? எப்போ உள்ளது? நான் வந்திருக்கேன். நம்மளுடைய ஜீசஸின் ஆசீர்வாதமும் நம்மளுடைய மாதாவின் ஆசீர்வாதமும் எல்லா மக்களுக்கும் கிடைத்து அனைவரும் நல்ல சீரோடும் சிறப்போடும் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் ஜீசஸையும் நம்மளுடைய மேரி மாதாவையும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கேப்டனும் சரி நானும் சரி சின்ன வயசுல இருந்து படிச்சது எல்லாமே கிறிஸ்டியனுடைய ஸ்கூல்ஸ் தான். அதனால எங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி பத்தி எல்லாமே தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து காலேஜ் ஆக்சிலியம் காலேஜ் வரைக்கும் எல்லாமே நான் படிச்சது கிறிஸ்டியன் ஸ்கூல். அதே மாதிரிதான் கேப்டன் படிச்சது எல்லாமே கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள். மிகப்பெரிய ஒரு ஒழுக்கத்தை அந்த கிறிஸ்துவ பள்ளிகளில் நாங்க கத்துக்கிட்டோம். ஃபாதர்களும் எங்களுடைய சிஸ்டர்ஸும் எங்களை அந்த அளவு ஒடுக்கமான மாணவர்களாக உருவாக்கி இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் சவால்களை சந்தித்து எல்லா சவால்களையும் சந்திச்சு மக்களுக்கிட்ட இன்னைக்கும் தலைவர் அவர்கள் இல்லைனாலும் அந்த உழைப்பை விடாம தெய்வத்தையும் மக்களையும் நம்பி எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சர்ச் பேர் என்னங்க? பூசை ஆலயம். அவர் இப்பதான் நம்மளுடைய ஃபாதர் என்ன சொன்னாரு, கொஞ்சம் ரிப்பேர் எல்லாம் இருக்கு, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக இந்த சர்ச்சுக்கு நாங்கள் செய்வோம். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், நீங்க நம்மளுடைய கேப்டன் கார்த்திக் அவர்களுக்கு தலைவர் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? நம்ம கேப்டன் ஒருத்தர் தான், ஆனா கார்த்திக் மாதிரி லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கி இருக்கலாம். சரிங்களா?
அதே மாதிரி ஐயா பெரியவர் இன்னைக்கு எக்ஸ் எம்எல்ஏ இல்லைங்களா ஐயா? நீங்க எல்லா தலைவர்களும் இங்க வந்திருக்காங்க. கேப்டன் வரலாமா, நீங்க வந்துட்டீங்கம்மா, இனிமே எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு ஐயா. அவருக்கும் என்னுடைய இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னை காண வந்திருக்கும் என்னுடைய தாய் குலங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி உங்கள் சகோதரியா, உங்க வீட்டு பெண்ணாக என்னுடைய அன்புகளை நான் பரிமாறிக்கொள்கிறேன். நாளைக்கு நம்மளுடைய மாதா கோயில்ல மிகப்பெரிய திருவிழா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால அந்த போக முடியல, ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா என்னை இங்க வர வச்சுட்டாங்க. அந்த அம்மாவையும் இங்க நினைச்சு மேரி மாதாவை நான் மனசார வேண்டி இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து நான் கிறிஸ்டியானிட்டியை தான் எப்பவுமே கும்பிடுவேன், இந்துவும் கும்பிடுவேன். ஏன்னா நாங்க படிச்ச ஸ்கூல் எல்லாமே அப்படி. அதனாலதான் நான் இப்போ ப்ரே பண்ணும்போது கூட என்ன சொன்னேன், இந்த போட்டு ஆமேன் சொன்னேன் ஜீசஸ். சரிங்களா? அதனால இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்கு நிறைய உதவிகள் நம்ம கொடுத்திருக்கோம். அனைவரும் உழவன் மகன்களாக உங்க வாழ்க்கையில வெற்றி பெற்று விவசாயம் மிக சிறப்பாக இருக்கணும் சொல்லி இங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு பௌர்ணமி. அங்க இருக்கிற நிலாவின் வெளிச்சத்தை விட என் தாய்க்குளங்களின் முக வெளிச்சம் இன்னைக்கு பிரமாதமா பிரகாசமாக இருக்கிறது. அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏதோ கொஞ்ச நேரத்துல கிரகணம் ஏதோ பிடிக்குதுன்னாங்க. அதனால ஒண்ணும் இல்ல, நல்லவங்களை எந்த கிரகணமும் பிடிக்காது இல்ல. அதனால ஆமா, அதனால நீங்க எல்லாரும் நேரத்தோடு வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க. எல்லாரையும் உங்களை பார்த்ததன் மகிழ்ச்சி என்று சொல்லி தலைவர் அவர்கள் எப்பொழுதும் நமக்கு சொன்னது போல் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நீண்டடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி, இது ஒரு பொதுவான இடம், அரசியல் பேசக்கூடாது. எனவே என் எல்லாரையும் பார்த்ததுல உண்மையில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நான் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த முறை வரும்போது நிறைய நேரம் உங்களிடம் பேசுவேன் என்று சொல்லி நிச்சயமாக ஒரு மகத்தான கூட்டணியோடு வெற்றி வேட்பாளரோடு வந்து உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் திருவாரூர் மாவட்டத்திலே எங்களுடைய மக்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்துடன் திருவாரூர்ல மாவட்ட செயலாளர் சண்முகராஜ் மற்றும் இங்கே என்னுடன் பயணிக்கும் மண்டல பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர்கள், கழக பொருளாளர் சுதீஷ் மற்றும் இங்கே என்னை வரவேற்க வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, தொண்டர்களே, என் தாய்க்குலங்களே, சகோதர சகோதரிகளே, விவசாய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்காக இங்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் கேப்டனை தங்கள் உயிர் மூச்சாக கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு கழக உடல் பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் நான் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பதான் சூசையப்பருடைய சர்ச்சுக்கு போயிட்டு அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நான் வந்தேன். இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் நம்ம கேப்டனுடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் திருவாரூர்ல என் மக்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு பௌர்ணமி, அந்த பௌர்ணமி நாள்ல உங்களை சந்திக்கிற எல்லாரும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் சூசையப்பட்ட வேண்டிட்டு வந்தேன். இப்போ மக்கள் எல்லாருமே நல்லபடியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்ப வேண்டிட்டு வந்தேன். நிச்சயமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஏன்னா திருவாரூர் மாவட்டம் சொன்னாலே விவசாயிகள் அதிகமாக இருக்கின்ற இடம். அதனால விவசாய மக்கள் நல்லா வாழ்ந்ததா வரலாறு இருக்கும். கலைஞர் பிறந்த ஊரு திருவாரூர் தேரு அப்படின்னாலே உலக பிரசித்தி பெற்றது. அது மட்டும் கிடையாது, இந்த திருவாரூர்ல இன்னைக்கு விவசாயிகளும் அத்தனை பேரும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த நல்ல நாளிலே என்னுடைய பிரார்த்தனைகளை நான் வச்சிருக்கிறேன்.
அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போலான்னு நினைச்சோம். ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறதுனால போலீஸ் அனுமதி கொடுக்கல. ஆனாலும் சூசையப்பர் கோயில் இருந்த மாதா கிட்ட பிரார்த்தனை, மக்களுக்காக நாட்டுக்காக பிரார்த்தனையை வச்சுட்டு வந்திருக்கிறேன். உறுதியாக எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்த முறை வரும்போது நல்ல கூட்டணியோடு வருவோம், வேட்பாளரோடு வந்துவோம், உங்களை சந்திப்போம். ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் எல்லோரும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா தலைவர் அவர்கள் கேப்டன் எப்பவுமே என் மக்களே மக்களே மக்கள், என் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர் கேப்டன். இன்னைக்கு உலகம் முழுவதுமே கேப்டனை அன்னதான பிரபு அப்படின்னு சொல்றாங்கன்னா, தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உதவி செய்தவர். அவரை நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால கேப்டனு இன்னைக்கு சிஎம் ஆயிருந்தா தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியால நம்பர் 1 மாநிலமாக மாற்றிருப்பார். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சியை கொடுத்திருப்பார். ஆனா இன்னைக்கு தெய்வமாக நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. அப்ப விட்டத 2026 எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்லவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள், நல்ல கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும் போதுதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாமே தெரிஞ்சவங்க. இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. கஞ்சா, டாஸ்மாக், வேலை இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விலைவாசி உயர்வு, எல்லா இடமும் சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கு, விவசாய மக்களுக்கு வருமானம் இல்ல, இது போன்ற எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எல்லாமே நிச்சயம் நம்மளால சரி செய்ய முடியும் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்றேன். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கிற மாநாடுக்கு அனைவரும் நீங்கள் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்டு நம்ம கேப்டனுக்கு நாம் செலுத்தும் விசுவாசமா மாபெரும் வெற்றி மாநாடு அமைச்சு தரணும்னு சொல்லி உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். நம்ம மாவட்ட செயலாளர் இன்னும் 7 இடத்துக்கு போகணுமா நான் இது மாதிரி. அதனால டைம் கொஞ்சம் கம்மி, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்ககிட்ட எல்லாரோடையும் நிறைய நேரம் பேசுவேன் என்று சொல்லி தலைவர் அவர்கள் சொல்வது போல இயன்றதை செய்வோம். இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி வரவேற்க வந்த அத்தனை பேருக்குமே என்னுடைய இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நம்ம கேப்டன் அவர்களை வணங்கி, கேப்டனை தங்கள் மனதிலே கொண்டிருக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் சண்முகராஜ் அவர்களுக்கும், நம்மளுடைய கழக நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, கேப்டனை தெய்வமாக மனதிலே கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, என் தாய்க்குலங்களே, பெரியவர்களே, விவசாய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களை எல்லாரையும் இன்னைக்கு சந்தித்ததில் உண்மை மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு காலையிலிருந்து திருவாரூர் மாவட்டம் முழுக்க நாங்க வந்துகிட்டு இருக்கோம். தலைவருடைய ரத யாத்திரை இப்பதான் திருவாரூர்ல முடிச்சோம். எல்லா இடத்திலும் மக்கள் வெள்ளத்துல நம்ம தலைவருடைய ரத யாத்திரை மக்கள் விரும்புகின்ற அளவு, மக்கள் போற்றுகின்ற அளவு மிகப்பெரிய அளவுல மக்கள் வரவேற்கிறாங்க. ஏன் சொல்லுங்க? கேப்டன் மக்களை உண்மையாக நேசித்த தலைவர்.
தலைவரை இன்னைக்கு இவ்வளவு அன்பு வருதுன்னா 50-60 வருஷம் மக்களை உண்மையாக நேசித்த தலைவர் நமது தலைவர். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உதவிகளை செய்த ஒரு உத்தமர் நம்ம தலைவர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனை தான் நம்ம அன்னதான பிரபுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபு சொல்லுங்க, அது நம்ம தலைவர் மட்டும்தான். தன்னை தேடி வருபவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் உதவி செய்வார். வயிறார சாப்பிட்டு போனா அவர் மனசு குளிரும். அப்படியே வாழ்ந்த தலைவர். தான் உழைத்து சம்பாதித்த காசுல மக்களுக்கு அந்த உதவிகளை செய்ததுல ஆனந்தப்பட்ட ஒரு தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால நான் சொல்றேன், மக்களே, நீங்க எல்லாரும் அவரை மிஸ் பண்ணிட்டீங்க. என் மக்களே மக்களே மக்களே, உங்களை தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டணும் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக தலைவர் மாற்றி காமிச்சிருக்கார். ஏன் இத சொல்றேன்? 26 நல்லா புரிஞ்சுக்கங்க. தலைவர் இழந்துட்டோம் நினைக்காதீங்க. தலைவர் நம்ம கூட தான் இருக்கார், தெய்வமாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ரத்தத்திலும் உணர்விலும் நம்மளோடு கலந்திருக்கிறார் தலைவர். விவசாய மக்களுக்கு துணை நின்றவர். நானும் சரி, கேப்டனும் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான். விவசாயிகள் வாழ்ந்தாதான் தமிழ்நாடு வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் நிச்சயமாக நாம உருவாக்குவோம் என்று சொல்றேன். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கஞ்சா, போதை, டாஸ்மாக், இளைஞர்களுக்கு வேலை இல்ல, விவசாயிகளுக்கு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு பவுன் நகை இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. எல்லா விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கு. அப்ப என் மக்கள் எப்படி வாழ்வாங்க? என் தாய்க்குலங்கள் எப்படி வாழ முடியும் இந்த நாட்டில்? அதனாலதான் பெண்கள் நாட்டின் கண்கள் என்கின்ற ஒரு திட்டத்தை நம்ம தாய்க்குலங்களுக்காகவே கொண்டு வந்தவர். உழைப்பதற்கு உங்க சொந்த காலில் நிக்கணும்ன்றதுக்காக எத்தனையோ உதவிகளை செய்த தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள். அதனால பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். ஒரு பெண்ணினுடைய கஷ்டத்தை ஒரு பொண்ணுக்கு தான் அது தெரியும். ஒரு பெண்ணுக்கு தான் அது தெரியும். அம்மா, உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், கேப்டன் இல்லன்னு நினைக்காதீங்க. உங்க ஒவ்வொருத்தர் ரத்தத்திலும் உணர்விலும் காட்டுல தலைவர். பெண்களே, நம்ம ஒரு மாற்றத்தை தருவோம், ஒரு புரட்சியை ஏற்படுத்துவோம். அனைத்து பெண்களும் மகத்தான ஒரு போராட்டத்தை நாம் எடுப்போம். எல்லோரும் திரண்டு வாருங்கள். மாபெரும் ஒரு சிறந்த முறையில் இந்த நாட்டை நாம் வழி நடத்துவோம் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். எனவே வருகின்ற 2026 தேர்தல் அது மக்களுக்கான தேர்தல், ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். உங்களுக்காக சிறந்த முறையில் உழைத்து உங்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கையும் நாம முன்னேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்றேன். வந்து நின்னாலே மழை வருது. பொதுவா சொல்லுவாங்க, நல்லவங்க வந்த பூமி குளிர்ந்துடும். கேப்டன் எங்க போய் நின்னாலும் அங்க மழை வரும். இப்ப எனக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு. நான் எங்க போனாலும் மழை வருது. ஆனா எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் யாரு? விவசாய மக்கள். மழை வந்தாதான் நீங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். நீங்க சேத்துல கால் வச்சாதான் நான் எல்லாரும் சோத்துல கை வைக்க முடியும். அதுல மாற்று கருத்து. நானும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுதான், புரியுதுங்களா? அதனால விவசாயிகள் கஷ்டம் என்னன்னு எனக்கும் கேப்டனுக்கும் நல்லா தெரியும். பொறுத்திருங்கள். கடவுள் ஆசீர்வாதம், தெய்வத்தின் ஆசீர்வாதம், நம்ம கேப்டன் ஆசீர்வாதத்தால ஒரு மாற்றம் வரும்போது தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் தான் நம்பர் 1 கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்ற. மழை நமக்கான வரம். அதனால அதை பத்தி நம்ம பயப்படக்கூடாது. இன்னும் ஜோரா பெஞ்சா கூட நான் நினைச்சுக்கிட்டு கூட உங்களோட பேசுவேன். எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆமா, எல்லாரும் சொல்லுவாங்க கொடை பிடிக்கிறோம். எதுக்கு? என் மக்கள் மழையில நினைக்கிறாங்க, எனக்கு மட்டும் எதுக்கு கொடை? எதுக்கு? தேவையில்லை. அப்படிதான் நான் கேப்டன் சொல்வாரு. நானும் அப்படியே பழகிட்டேன். அதனால நான் சொல்றேமா, நீங்க எல்லாரும் ஒரு மாற்றத்தை 2026 தரணும். அந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும். அதான் என்னோட எண்ணம். தலைவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் வென்றெடுத்து அந்த வெற்றி கணிகளை நம்ம தலைவர் பாதத்திலே நாம் வைக்க வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு என்ன நாள்? பௌர்ணமி இல்லையா?
அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்தை விட என் தாய்க்குலங்களின் முகம் வெளிச்சம் அப்படின்னு என் தாய்க்குலங்கள் எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் கட்சி வேட்டி போட்டு நிக்கிறீங்களே அந்த நிலாவை விட நீங்க என் கண்ணுக்கு ஒளிமயமா தெரியுங்க. நிச்சயமா உண்மை நான் சொல்றேன். அதனால நம்ம தலைவர் போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. தலைவர் கேப்டன் ஒருவர் தான் லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. லட்சக்கணக்கான லேடி கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு. இப்ப நான் வழி நெடுக்க வர விஜயபாலன் அதே மாதிரி வழி நெடுக்க எல்லார் வீட்லயும் கேப்டன் போட்டோ வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நான் பார்த்துக்கிட்டு வர நிச்சயம் உங்களுடைய அன்புக்கு தலைவர் நினைக்கிறேன். நீங்க கடைகோடி ஒரு தொண்டர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க உறுதி. தலைவர் கனவு லட்சியம் கொள்கைகளை வென்றெடுப்போம், வெற்றி கனிகளை தலைவர் சாதனைகளை சமர்ப்பிப்போம் என்று உங்ககிட்ட சொல்றேன். ஜனவரி 9 கடலூர்ல மாநாடு இருக்கு. எல்லாரும் திரண்டு வரணும். அன்னைக்கு கேப்டனுக்கு செய்யற ஒரு நன்றி கடனா தாய் குலங்களும் என் சகோதர சகோதரிகள் எல்லாரும் கடலூருக்கு வந்து அந்த மாநாடை மகத்தான ஒரு மாநாடாக நீங்கள் நிச்சயமாக செய்யணும். கேப்டன் வந்து தெய்வமாக இருந்து அங்கிருந்து நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவார். நிச்சயமாக இது நடக்கதான் போது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம மாநாடுக்கு நிகர் நம்ம மாநாடு தான். கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக. எனவே என் அன்பு சகோதரர்களே, என்னை வெல்கம் பண்ண எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றி 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 என்று சொல்லி தலைவர் எப்போதுமே சொல்ற மாதிரி இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்தும் இல்லடா. நமது முரசு வெற்றி முரசாக 8 திக்கும் ஒலிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேர்தல் நேரம் வந்து ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசுவேன். நீங்க விரும்பும் வெற்றி கூட்டணியை அமைப்போம், நிச்சயமாக அமைப்போம். மாபெரும் வெற்றியை பெறுவோம், உங்கள் கனவு லட்சியங்களை வெல்வோம் என்று கூறி அவங்க எல்லாரிடத்தில் இருந்தும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம், சொக்க தங்கம், வல்லரசு தவசி சொன்னா தலைவர் பேரு பொழுதன்னைக்கு சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு தங்கமானவர். சரியா? நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சண்முகராஜ் அவர்களுக்கும், மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், தலைவரை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க. ஆமா, கேப்டன் வந்து நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம தெய்வம் அவரு. நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம ரத்தத்துல, நம்ம உணர்வுல, நம்ம மூச்சு காற்றில் நம்ம கூட தான் நம்ம தலைவர் இருக்கிறார். அவர் எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காரு, உங்களோட தான் இருக்காரு. இன்னைக்கு கட்சி வேஷ்டி கட்டி துண்டு போட்ட உங்க எல்லாருக்கிட்டையும் கேப்டன் இருக்கிறார். அவர் ஒரு கேப்டன் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு, இல்லையா? ஆமா ஆமா, கண்டிப்பா. இப்ப நீங்க எல்லாம் ஊர்ல போறப்ப என்ன சொல்லுவாங்க? வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன் தானே சொல்றாங்க, இல்லையா? வேற யாராவது சொல்றாங்களா? அப்படி இது கலைஞர் பிறந்த ஊர் தானே. வாங்க கலைஞர் யாராவது சொல்றாங்களா?
வாங்க ஸ்டாலின் சொல்றாங்களா? வாங்க ஜெயலலிதான்னு சொல்றாங்களா? ஒரே ஒருத்தர் கேப்டன் என்ற ஒற்றை சொல், அதுதான். நீங்க எல்லாரும் கேப்டன் தான். அதுதான் நம்ம கிடைச்ச பாக்கியம். சரிங்களா? இன்னைக்கு திருவாரூர்ல தலைவருடைய ரதம், நம்மளுடைய மெயின் தெருவுல மக்கள் வெள்ளத்துல, இன்னைக்கு திருவாரூர்ல நம்ம கேப்டனுடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் வந்திருக்கார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று உங்க எல்லாரையும் தேடி நம்ம வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா, கட்சி இன்னைக்கு வந்து நான் பாக்குறேன், உங்ககிட்ட சொல்றேன், எங்க போனா திருவாரூர் கொஞ்சம் வீக்கா இருக்குதுன்னு. நான் சொல்றேன், இன்னைக்கு வீக்கெல்லாம் இல்ல, வீக்கெல்லாம் இல்ல. நான் பார்த்துக்கிட்டு வரேன் ஒவ்வொரு பாயிண்டும். என்ன, தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹார்டா ஒர்க் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்பர் 1 தொகுதியாக திருவாரூரை நம்மால மாற்ற முடியும். இன்னைக்கு மக்கள் பூரா நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க. நீங்க போய் சந்திக்கணும், அவங்களே வாக்குகளை சேர்க்கணும், உறுப்பினரா சேர்க்கணும். நீங்க போய் மக்களை பார்க்கணும். எவ்வளவு லேடிஸ், எவ்வளவு மக்கள் இன்னைக்கு வழி நெடுக்க. என்னால பாருங்க, என்ன டைம் இப்ப 10:15. எத்தனை மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம் தெரியுமா? 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லா மக்களும் கேப்டன் மறைந்த பிறகு இவ்வளவு ஒரு நல்லவரை நாம விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே அன்னு எல்லா மக்களும் இன்னைக்கு அழுகுறாங்க. ஆமா, அழுக கூடாது. நீ அழுதினா நான் அழுவேன். எல்லாருமே நம்ம தலைவரை இழந்துட்டோன்னு அத்தனை பேர் அழுகுறாங்க. நான் என்ன சொல்லிட்டா, உங்கள தலைவர் இருக்கா, அவரோட கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுத்து தமிழ்நாடை பத்தி அவர் கண்ட கனவை நாம ஜெயிக்கிறோம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க அண்ணியா, உங்க அம்மாவை உங்களுக்கு பக்கபலமா நான் இருப்பேன். தலைவருக்காக நம்ம உழைச்சு அவர் சொன்னது நிச்சயம் நம்ம செய்யணும். லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி, அது மட்டும் இல்லை, இளைஞர்கள் படித்தவர்களுக்கு வேலை, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, கஞ்சா போதை விற்பனை இல்லாம தமிழ்நாடை நல்லபடியா கொண்டு வரணும். டாஸ்மாக் கலாச்சாரம் வேண்டாம். விவசாயிகள் வாழ்ந்ததாக ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, நெசவாளர்களும் விவசாயிகளும் எப்ப நல்லா இருக்காங்களோ அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு சொன்னவர் நமது தலைவர் அவர்கள். திருவாரூர் மாவட்டம்னாலே விவசாயிகள் தான். அதனால சொல்றேன், நிச்சயம் நம்மால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நிச்சயமாக நாம இந்த தேர்தல்ல நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மகத்தான மாற்றத்தை, வெற்றியை பெறுவோம் என்று உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி. சரிங்களா? இன்னைக்கு என்ன பௌர்ணமி இல்லையா? கிரகணம் ஆரம்பிச்சிச்சா? எதை கிரகணம் பிடிக்குதுன்னாங்களே நீங்க? நம்ம இல்ல, நல்ல நல்ல மனசு படிச்சவங்களுக்கு எந்த கிரகணமும் வராது. மக்களுக்கு யாரு துரோகம் செய்யறாங்களோ அவங்களுக்கு போட்ட அந்த கிரகணம், அவங்களுக்கு போட்ட அந்த கிரகம்லாம் இல்லையா? நம்ம தலைவர் வாழ்ந்த காலம், மக்களே என் மக்களே என் மக்களே, என்னையா காசு பணம் செத்த அருணா கொடிய எடுத்துட்டு போடுறான். என்னடா காசு பணம், நாங்க 4 பேர் வந்தா ஒரு வேளை சோறு போட மாட்டீங்க சொன்ன தலைவர். அவரை இன்னைக்கு உலகமே அன்னதான பிரபுன்னு சொல்றாங்க. ஆனா தலைவர் உங்ககிட்ட என்ன செய்யறாரு? ஒரு வேளை சாப்பாடு நாங்க வந்தா போட மாட்டீங்களான்னு கேட்ட ஒரு உன்னத தலைவர், ஒரு உன்னத தலைவர். ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. என்ன சொல்றாரோ அதுதான் தலைவர். சொன்ன பிறகு நிறுத்தர். ஆமா, உண்மையான தலைவராக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அவர் எங்கும் போல தெய்வம் கூட இருக்காரு. நிச்சயம் அவர் கனவு, லட்சியம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வென்றெடுப்போம் என்று உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். உறுதி, இதுல உறுதி. சரியா? அதனால நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் கேட்கறதெல்லாம் அதான், நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல கட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுங்க. இளைஞர்கள் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கணும், பெண்கள் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கணும், இந்த நாடு முன்னேறியதா சரித்திரம் இருக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி? என்னத்தை நம்ம கண்டோம்? திருவாரூர்ல நான் பாக்குறேன், இன்னைக்கு எவ்வளோ வாட்டி நான் வந்திருக்கேன். எந்த ஒரு ஃபேக்டரி இருக்கா, விவசாயம் இருக்கா, கரண்ட் இருக்கா, ரோடு இருக்கா, ஸ்கூல் இருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கா? எதுவுமே இல்ல. நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். இதெல்லாம் மாறணுமா இல்லையா? நம்மளுக்கு
இவங்க வெறும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இப்படியே மக்களை ஏமாத்தி ஏமாத்தி நாட்டையே குட்டிச்சவர் ஆகிட்டு போயிட்டாங்க. வெறும் காசு 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 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து மக்களை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நல்லா யோசிங்க. நல்லபடியா மக்கள் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சா, அந்த மாற்றம் என்பது மாறாது. உறுதியாக நான் சொல்றேன். அதனால அன்னதான பிரபுவாக என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தமரோட கனவு நாம ஜெயிக்கணும். அதே மாதிரி இப்போ இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு சொன்னார். எவ்வளவோ உதவிகளை தலைவர் செஞ்சிருக்கார். இன்னைக்கும் நம்ம கேப்டன் கோயில்ல வந்து பாருங்க, டெய்லி 3000-4000 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கும் இது உலகத்திலேயே எங்கும் நடக்காத ஒரு விஷயம். எல்லா உலகமே நீங்க எடுத்துக்கங்க. எந்த தலைவர் இறந்தாவோ, யாராவது ராஜா இருந்தாலும் சோறு போடுறாங்களா? அது தலைவர் இறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1.25 வருஷம் ஆகுது. ஒரு நாள் தவறாம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோயில்ல சாப்பாடு போடுறோம். ஏன் போடுறோம்? அவர் ஆத்மா அங்கதான் இருக்கு. தலைவரோட ஆத்மா அங்கதான் இருக்கு. தன்னை தேடி வர்றவங்களுக்கு வயிறார சோறு போடுங்க. அவங்க மனசு குளிரணும். என் மக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கணும் சொன்ன ஒரு உத்தமர், ஒரு புனிதர், தெய்வம் அவரு. அதனால நான் சொல்றேன், மக்களே, நீங்க எல்லாம் கேப்டன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? எல்லாரும் பெண்கள் வந்திருக்கீங்களா? இந்த கட்டாயம் வரணும். நான் உங்களை அண்ணியா, உங்க அம்மாவை நான் அழைக்கிறேன். உங்க வீட்டு பெண்ணா யாரெல்லாம் கேப்டன் கோவிலுக்கு வரலையோ வாங்க. உங்களுக்காக அங்க நான் இருக்கிறேன். உங்களுக்காக உங்களை அன்பாக உபசரிச்சு உணவு கொடுத்து நீங்க எல்லாம் பத்திரமா ஊர் வந்து சேர்ற வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்காக நான் இருக்கேன். உங்களை வரவேற்க, போட்டோ எடுக்க, உங்களை பாசமா பார்த்துக்க நான் சென்னையில இருக்கேன். அதனால யாரு விஜய் பிரபாகர் மதுரையில இன்னைக்கு ஒரு 3 ஃபங்க்ஷன், அதுக்காக அங்க போயிருக்காரு. சரியா? நிச்சயமாக அடுத்த வாட்டி வருவாரு, கண்டிப்பா வருவாரு. ஒரு கிராமத்துக்கு நான் அனுப்புறேன் விஜய் பிரபாகர். சரியா? ஒரு கிராமத்துக்கும் விஜய் பிரபாகர் வருவார், கண்டிப்பா வருவாரு. அதுல மாற்று கருத்தே இல்லை. என்னவா? கண்டிப்பா வருவாரு விஜய் பிரபாகர், வருவாரு, கண்டிப்பா வருவார். இந்த குழந்தைக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளா அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்க பேர் வந்து திருமுருகன் மகள் சானா. கரெக்டா? இவங்க வந்து திருமுருகனுடைய மகள் சானா. இவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நாம் அனைவரும் சேர்ந்து அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் அனைவரும் சேர்ந்து தெரிவிப்போம். கேப்டனுடைய ஆசீர்வாதத்தால, உங்கள் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்துல இந்த குழந்தை எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சீரோடு சிறப்போடு 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். உங்க அப்பாவே ஒரு மோதிரம் கொடுத்திருக்காரு, அது அந்த குழந்தைக்கு போட சொல்றாரு. நான் போடுறேன் இப்போ. இவங்க அப்பா வந்து ஹிந்துவா, அம்மா முஸ்லிமா. அதனால ஒண்ணு இல்ல. தலைவர் என்ன சொல்வாரு? நம்ம தலைவர் என்ன சொல்வாரு? ஜாதி இல்ல, மதமும் இல்ல, நாம் அனைவரும் ஒரே குலம், ஒரே தெய்வம் தான். நாம விடுற மூச்சு காத்துல எங்கேயாவது ஜாதி இருக்கா? நம்ம எல்லா ரத்தமும் சிகப்பு தானே. நம்ம ஊச்சு காட்டுல ஏதாவது ஜாதி மதம் இருக்கா? நமக்குள்ள எதுக்கு பிரிவினை? எதுக்கு பிரிவினை? நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள், எல்லாருமே ஒரே ஒரு குலம், ஒரே தெய்வம் தான். அதனால நம்மளுக்குள்ள ஜாதி மதம் இல்லை. என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் இங்க நிக்கிறீங்க, உங்க அனைவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் எப்பவுமே கையில என்ன மோதிரம் போட்டிருப்பாரு? 786 தலைவர் அவர்கள் எப்பவுமே மோதிரம் போட்டிருப்பார். இஸ்லாமியர்கள்
அவருக்கு அவ்வளோ பேர் நண்பர்கள். இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன், லியாக்கத் அலிகான், மன்சூர் அலிகான், நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு நம்ம மாவட்ட செயலாளர்கள் ஜின்னா, ஷெரீப், எல்லாருமே எவ்வளோ பேர், நிஜாம், எல்லா இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம மாரியா என்றோம், அவங்க பாத்திமான்னு சொல்றாங்க, கிறிஸ்டியன்ஸ் மாதான்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நாம் அனைவரும் ஒண்ணுதான். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, ஓகேம்மா. பாப்பா பத்திரமா போனா சரி. இரு, வர வாங்கிக்கிறேன். ஒரே நிமிஷம். அம்மா சால் கொடுங்க. ஏன் தெரியுமா இதை வைக்கிறது இல்ல? தலைவர் நம்ம கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம மிகப்பெரிய ஒரு சவாலான சந்திக்கின்ற நேரத்துல இருக்கும். மகத்தான வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி மகுடமாக அன்னைக்கு இதை நான் சொல்றேன். புரியுதா? அதனால அது வரைக்கும் நான் வெற்றி பெற்று நீங்க எல்லாரும் வாழ்ந்ததா ஒரு சரித்திரத்தை உருவாக்கிட்டு அன்னைக்கு இதை என் தலையில வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரப்போற தேர்தல் எம்எல்ஏ தேர்தல். அது முடிஞ்ச உடனே 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. இங்க நிக்கிற எல்லாரும் எனக்கு கவுன்சிலரா, சேர்மனா, வைஸ் சேர்மனா ஜெயிக்கணும். நீங்கெல்லாம் ஜெயிக்கணும். எம்எல்ஏன்றது ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் தான் அசெம்பிளி போறாங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க எல்லாம் ஜெயிக்குது வரும்போது தலைவருடைய ஆன்மா சாந்தி அடையும். நிஜமா சொல்றேன், என் தொண்டர்கள் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கணும். நான் தலை குனிவனே தவிர என் தொண்டனை தலை குனிய வைக்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர். என் கட்சி என்ன இலக்காரமா? அவங்க கட்சியை விட ஒண்ணு என் கட்சி குறைஞ்ச கட்சி இல்ல என்று சொன்ன ஒரு சிங்கம் தலைவர். நம்ம தலைவர் சிங்கம், அவரு கர்ஜிச்சாரு. அதனால சொல்றேன், அந்த வெற்றி வரட்டும். அன்னைக்கு நான் மணிமகுடத்தை வைக்கிறேன். சரியா? அது வரைக்கும் நாம உழைப்போம், மக்களை சந்திப்போம், வாக்குகளாக மாற்றுவோம். ஒரு மிகப்பெரிய சரித்திர சகாப்தத்தை உருவாக்கி இந்த தமிழ்நாட்டில் மக்களும் நாடும் முன்னேறியதாக ஒரு வரலாற்றை நிச்சயம் நம்ம உருவாக்குவோம் சொல்றேன். எல்லாரும் மாநாடுக்கு வரணும். தேர்தல் நேரம் வரும்போது நீங்கள் விரும்பும் வெற்றி கூட்டணியை நிச்சயமாக அமைப்போம். நல்ல வேட்பாளர்களோடு சந்திச்சு மகத்தான வெற்றி பெறுவோம் என்று சொல்லி என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் கழகத்தினருக்கும் கண்டிப்பா ஆமா சொல்றேன். இல்ல, நான் இன்னைக்கு திருவாரூர் முழுக்க பாக்குறேன். எவ்வளவு பேனர், எவ்வளவு கொடி, எவ்வளவு லைட். என்ன சாதாரணமா? இத சாதாரணமா யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன யாருக்கிட்டயாவது 10 ரூபாய் கொடு, 100 ரூபாய் கொடுன்னு கேக்குற கட்சியா? இத வேர்வை சிந்தி அந்த உழைப்பில் சம்பாதிச்ச காசுல கட்டது இந்த பேனர் கொடி எல்லாம். நம்ம தலைவர் சொல்வார், அதுல இழுத்து கட்டுறீங்களே கயிறு, அது உங்க நரம்பு சொல்வார் தலைவர். ஏன் தொண்டனுடைய நரம்பு? அது ஒவ்வொரு துளி வியர்வையில் சம்பாதிச்ச காசு. இன்னைக்கு வரைக்கும் தலைவர் எவ்வளியோ, தொண்டர் அவ்வளின்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால மத்தவங்க எல்லாம் 100 சோறு பீரு கொடுத்தாதான் கூட்டம் வரும். கேப்டன் என்ற அன்புக்கு மட்டுமே வந்த கூட்டம் இது. கேப்டன் என்ற அன்புக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கோம். அதனால சொல்ற, நிச்சயம் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். தலைவரும் சரி, நீங்களும் உண்மையிலே நம்ம உழைக்கிறோம், நியாயமானவங்களா இருக்கோம். நம்மளுக்கு ஃப்ராடு பித்தலாட்டெல்லாம் தெரியாது. உண்மையாக மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு கட்சி. நிச்சயம் நம்ம ஜெயிப்போம் சொல்லி என்னை வரவேற்ற எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லி, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே நமது முரசு வெற்றி முரசாக கொட்ட வேண்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.